ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஷாலுக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் இடையில் ஏகப்பட்ட கிசுகிசுகள் நம்ம பேசியிருந்தோம், பார்த்துருந்தோம். ஸோ அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, கல்யாணம் பேசுகிற வரைக்கும் போயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போது லீக் ஆகிருக்கு. அதை ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ கீர்த்தி சுரேஷ் கொடுத்த பதில், ஸோ திருமணம் பேச போன விஷாலுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் கொடுத்த பதில் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரகசியம் இப்போ உடஞ்சிருக்கு. அவருக்கு கல்யாணமான கொஞ்சம் மாதத்துலேயே இந்த மாதிரி பல கிசுக்கள் அவரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பிரபல இயக்குனர் தயாரிப்பாளருமான லிங்குசாமி சமீபத்திய பேட்டி ஒன்றில் நடிகை கீர்த்தி சுரேஷ் மற்றும் நடிகர் விஷால் குறித்து சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அதில் நடிகர் விஷாலுக்காக கீர்த்தி சுரேஷ் கிட்ட பெண் பேச சென்ற நிகழ்வு பற்றியும் சொல்லியிருக்காரு. ஸோ லிங்குசாமி சொல்லும்போது விஷாலுக்கு கீர்த்தியை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ 2 பேருமே அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சண்டைக்கோழி 2 படத்தில் அந்த படமே அவங்க அப்போது லவ் பண்ணுறேன் எதுவுமே எல்லாம் சொல்லலை. இவங்க 2 பேருக்கும் உண்டான கெமிஸ்ட்ரி படு சூப்பராக இருந்துச்சு. விஷாலுமே ஓரளவுக்கு அந்த ஒரு எல்லை மீறிய அந்த ரிலேஷன்ஷிப்பே போயிட்டு தான் இருந்துச்சு. அதை நீங்கள் திரையில் பார்க்கும்போதே தெரியும் அவங்களுக்குள்ளே உண்டான அந்த கெமிஸ்ட்ரி. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷாலுடைய அப்பா, விஷாலுக்கு 7 கழுத வயசு ஆகிடுச்சு, அதனால் கீர்த்தியை பெண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி விஷாலோடைய அப்பாவான தயாரிப்பாளர் ஜிகே ரெட்டி சொன்னதாகவும், நானும் அப்படியே கீர்த்தியை சந்திக்க போயிட்டேன். ஸோ நான் கீர்த்திக்கிட்ட போய் நின்னதுமே என்ன சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீர்த்தி கேட்கவும், விஷால் பற்றி நான் சொன்னதும் கீர்த்தி உடனே தன்னுடைய பள்ளிப்பருவ காதலை சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அது வரைக்கும் எனக்கு தெரியாது, அதுக்கு போய் பெண்ணு கேட்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு ஒரு சைல்ட்ஹுட் லவ் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்கூல்லேருந்தே காதலிச்சுட்டு வந்த ஒருத்தரை பற்றி சொன்னார். ஸோ அவரையே தான் கீர்த்தி இப்போது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்படின்றதே சொல்லியிருக்காரு. மேலும் கீர்த்தி சுரேஷோட கணவர் குறித்து பேசிய லிங்குசாமி, கீர்த்தியோட வெற்றிக்கு பெரிய பின்புலமாக இருக்கிறதே அவருடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ அவருடைய ஆதரவு இல்லாமல் கீர்த்தி இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. என்ன தான் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருந்தாலும் கீர்த்தியோடைய இந்த வெற்றிக்கு அவருடைய லவ்வரும் அவருடைய கணவரும் தான் இப்போ காரணம். ஸோ இப்போது சமீப காலமாக அவர் கவர்ச்சி மாறி இருக்கார் இல்லையா, கீர்த்தி சுரேஷ் படு கவர்ச்சிக்கு மாறினதுக்கும் என்கரேஜ் பண்ணது அவருடைய ஹஸ்பண்ட் தானா. ஸோ இந்த மாதிரி நீ இழுத்து போத்திட்டு இருந்தால் ஒரே வருஷத்தில் அமுச்சு விட்ருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீ திறந்து காட்டினா மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் நிலைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கீர்த்திக்கு அவருடைய காதலனுமாக இருக்கும்போதும் சரி, இப்போ கணவராக இருக்கும்போதும் சரி, அந்த மாதிரியான ஒரு தாட் சொன்னது, அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தது அவருடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்றதையும் லிங்குசாமி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் அவருடைய கவர்ச்சி உச்சகட்டமாக இருந்துச்சு. ஸோ க்ளீன் ஷேவ் பண்ண அக்கில் காட்டதாக இருக்கட்டும், ஸோ தொப்புள் குழியும் அப்பப்போ அரசல் பொருசெலாம் தெரிய ஆரம்பிக்குது. ஹிந்தியில் பேபி ஜான் அப்படின்ற படத்தை தெரியுன்ற தமிழ் படத்தை ரீமேக் பண்ணி ஹிந்தியில் எடுத்தாங்க. ஸோ சமந்தா கேரக்டரில் நம்ம கீர்த்தி சுரேஷ் நடித்தாங்க. சமந்தா காட்டினதை விட படு மோசமான கவர்ச்சியை ஹிந்தியில் காட்டினாங்க. ஏன்னா ஹிந்தியில் கவர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் நடிப்பை விட அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. முதல் படத்துலேயே முழு தொடையை ஜட்டி போடுற அளவுக்கு தான் கொஞ்சம் விட்டு வச்சுட்டு அந்த இடத்த மட்டும் மறைச்சிட்டு முழு தொடையும் காட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த தொப்பில் மட்டும் லைட்டாக மறைக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு ப்ரா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளாடையோடு நம்ம கீர்த்தி சுரேஷ் படு மோசமான கவர்ச்சியை நடிச்சிருந்தார். அந்த கவர்ச்சியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. உங்கள் ஃபேஸுக்கும் உங்கள் கவர்ச்சிக்கும் செட்டே ஆகலை இந்த ட்ரெஸ்ஸு. மேபி அந்த காஸ்டியூம் டிசைனர் யார், அவரை போய் கூப்பிட்டுட்டு அவரை மாற்றிருங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ ஏன்னா உங்கள் ஃபேஸுக்கு உங்கள் தொப்பில் காட்டினா தான் ஹிட் ஆவீங்க. இந்த மாதிரி மறைச்சி காட்டி இந்த மாதிரி கவர்ச்சியெல்லாம் சுத்தமாக செட் ஆகலை, தொடையை காட்டுறது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு கவர்ச்சி, புடவையில் கவர்ச்சி காட்டணும் அப்படின்றது தான் ஹிந்தி ரசிகர்களும் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த படத்தில் இப்போ அக்கா அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துட்டுருக்குது, இந்த வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸில் இந்த சாரீ கட்டிட்டு சாரியில் அரசல பொரசில் தொப்புள் தெரிகிற மாதிரி, முன்னழகு தெரிகிற மாதிரியான கவர்ச்சி அதை ஏற்று நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஹிந்தியில் வாங்கின கவர்ச்சி அந்த கமெண்ட்ஸை வச்சு இன்னும் அடுத்தடுத்த படத்தில் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய முக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கவர்ச்சி மாற்றிப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சராக இருக்கட்டும், அந்த தாலி மஞ்சள் கயிறு தாலியை அந்த முன்னழகில் தொங்க விட்டுட்டு அதை அப்படியே தெரிகிற மாதிரியும், முன்னழகு தெரிகிற மாதிரியும் இருக்கணும், அந்த தாலி தெரிகிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஷாட்டை எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஷாட்லாம். ஸோ இந்த அளவுக்கு பட வாய்ப்புக்காக கவர்ச்சியை இறங்கி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தடுத்த அவர் கல்யாணம் ஆனாங்க மறுநாளே 2 நாளே இந்த மார்க்கெட்டிங்காக வந்த உடனே அந்த மஞ்சள் கயிறு தாலியை வச்சு பசங்கள் எல்லாருமே கிளப்பி விட்டாங்க. அடி அடிச்சு தெறிக்க விட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணது ஒரு ஜீன் பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அதை நெஞ்சு வரைக்கும் போட்டுக்கிட்டு அந்த முன்னழகு வடிவம் அப்படியே தெரிகிற மாதிரியும், அது நடுவில் மஞ்சள் கயிறு தொங்குற மாதிரியான ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க பாருங்கப்பா, தெறிக்க விட்டாங்கப்பா நிறைய பேர். கமெண்ட்ஸ்லாம் பழம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஸோ உங்கள்
உங்களுக்கு இந்த ஷார்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அது மூலமாக பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க பேசுங்க. ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது, அதில் என்ன காண்டாக்ட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணலாம். இன்ஸ்டாலையும் பேசலாம்.